சிங்கமா? இப்ப எல்லாருடைய சத்தம் அமைதியாகி விட்டது. எல்லாருடைய சத்தம் அமைதியாகி விட்டது. என்ன நீ பெருசா யுத்தத்துல போனவன், யுத்தத்துல பழகனவன், சின்ன வயதுல யுத்தத்துல வளர்ந்தவன் சொல்றிய? ஒரு விஷயம், தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தின் வாயை நான் ரெண்டா கிழிச்சு போட்டேன். அந்த சிங்கத்தின் வாய எப்படி கிழிச்ச? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிழிக்க வச்சாரியா? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் சத்துருவுடைய முகத்தை கிழிக்க வைப்பார். என்ன உயரத்தில் அமர செய்வார். என்ன மேன்மையாக படுத்துவார். உண்மையை உயர்த்துவார். இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். இதுதான் இயேசு செய்கிற மகிமை. இதற்காக தான் நீ ஆயத்தமாக இருக்கணும். இதற்காக தான் நீ ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். நீ இதுக்கே ஷாக் ஆயிட்டியா? நீ இதுக்கேவா ஷாக் ஆயிட்ட? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னொரு விஷயம், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் கரடி வாங்க. அந்த கரடியும் நான் திரும்ப பண்ணிட்டேன். அதை நான் கிழித்து போட்டு விட்டேன். இப்ப சொல்லு, எனக்குள்ள ஆவி இருக்குதா இல்லையா? இப்ப சொல்லு, நான் போட்டுமா போவேனாவா? இப்ப சொல்லு, நான் போனா அற்புதம் நடக்குமா நடக்காதா? இப்ப சொல்லு, அங்க போனா நான் விடுதலையோடு திரும்பி வருவனா? இப்ப சொல்லு, நான் சாவனா அவன் சாவா? இப்ப சொல்லு. முதல்ல சொல்லிட்டாங்க, நீ போ, நீ போ, நீ போ. கோலியாத்தை பார்த்த உடனே, கோலியாத்தே, நீ சாதாரண மனுஷனா வந்திருக்கிற. நான் சாதாரண மனுஷனா தான் நானும் வந்திருக்கிறேன். ஆனா எனக்குள்ள ஒரு எரிகிற அக்கினி இருக்கிறது. என்னை எரிய செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். உன்னை வாழ வைக்கிறவர் உனக்குள்ள இருக்கிறார். வாழ வைக்கிறவர் உனக்குள்ள வச்சுட்டு நான் ஏன் வாழணும்னு கேட்கிற பத்தியா? அதுதான் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. நான் ஏன் பிரதர் இந்த உலகத்துல வாழணும்? நான் ஏன் பிரதர் இந்த உலகத்துல இருக்கணும்? நான் ஏன் பிரதர் இந்த உலகத்துல ஜீவிக்கணும்? வாழ வைக்கிறவரை உள்ள வச்சுட்டு வாழ தெரியலன்னு சொல்றப்ப அதுதான் ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன் என்று சொல்லி பார்க்க முடியும். இப்ப சொல்லு, நான் போட்டேன். இப்ப சவுல் சொல்றாரு, போப்பா, நீ போ. உடனே போன நேரத்துல சவுல் பார்க்கிறாங்க, ஜனங்கள் பார்க்கிறாங்க, ஆவி சும்மா இருக்கல. கோலியாத்தோட பேச ஆரம்பிக்கிறான். இதுவரை யாரும் பேசல. கோலியாத் வந்த உடனே எல்லாரும் அமைதியா இருக்கும். இதுவரை யாரும் பேசல. இப்ப தாவீது பேச, கோலியாத்து, கம் ஆன், வாங்க, வா. உடனே கோலியாத் ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு வர. எவ்வளவு ஹைட் தெரியுமா மனுஷன்? 9 அடி 9 அடி உயரம். தாவீது எவ்வளவு ஹைட்? 6 அடி 5 அடி இருக்கும். 5 அடி உள்ள தாவீது பார்க்கிறாரு. தாவீது பார்க்கிறாரு. அப்ப பார்த்த நேரத்துல கோலியாத், வா வா வா. இவர் தான் யாரு? இப்ப இவர் யாரு? கோலியாத். இவரு நிற்கிறார். காலத்தில் இவர் ஹைட்டா நிற்கிறார். தாவீது இப்படி இருக்கிறார். கோலியாத், ஏய், நான் கீழே நான் வந்தா என் காலை தூக்கணும், நான் மெர்ச்சியே சாவச்சிருவேன் மனசுல நினைப்பாரு. தாவீது இவ்வளவு ஹைட்டு தான் வச்சுக்க. இவ்வளவு ஹைட்ல தான் தாவீது இருக்கிறார். வா. கோலியாத்தை பார்க்கணும். எந்த தைரியத்துல என்ன கூப்பிடுறான்? ஏய், எனக்குள்ள எரிய வைக்கிறவர் இருக்கிறார். எனக்குள்ள எரிகிற அக்கினி இருக்கிறது. எனக்குள்ள எரிகிற அபிஷேகம் இருக்குது. அந்த தைரியத்துல நான் அவனை கூப்பிடுறேன். சத்துருவோடு ஒளிமுக வாசலில் அவர்கள் நாணமடையாமல் பேசுவார்கள். யார் அவர்கள்? எரிகிற அக்கினியை உடையவர்கள், எரிகிற ஆவியை உடையவர்கள். சத்துருவோடு பேசுவார். சத்துருவோடு கூட பேசி ஒளிமுகம் வாசலில் நாணமடையாமல் பேசுவார். வா. கோலியாத்து கிட்ட வந்த உடனே அவன் நேரமா பண்ணிட்டாரு.
உடனே பையில ஒரு கையை போட்டு ஒரு கல்லை எடுத்து சுத்த அக்கினி எரியும். அந்நிய பாஷை பேச பேச உனக்குள்ள இருந்து அக்கினி எரியும். சுத்த உன உள்ளம் பொங்கி வழியும். சுத்த உன் இருதயம் பொங்கும். சும்மா சுத்தத்தில்லடி, சும்மா சுத்துறது இல்லை. இது ஜபத்துல சுத்துறது, இது மகிமையில சுத்துறது, இது ஆவியில சுத்துறது, இது எல்லா காலம் சுத்துறது. சுத்த இப்படி நான் கையை தட்டிருக்கலாம். எரியும் இப்படி நான் கையை தட்டுவீங்களோ? எரிவியோ? நான் சும்மா இருந்தாலும் எனக்குள்ள ஆவி சும்மா இருக்காது. நான் சும்மா இருந்தாலும் எனக்குள்ள மகிமை சும்மா இருக்காது. இப்ப எல்லாரும் பார்க்கறாங்க. ஆவித ஆப்பா இப்ப கூட ஒரு உண்மையை சொல்றேன் பாரு. அப்பயே நீ சொன்னிய ஆடு மேய்க்கும் போது கரடி வந்து சிங்கம் வந்து கதை நினைச்சிருந்தோம்பா. இப்பதான் நான் நம்புறோம். உண்மையாகவே நீ கிழிச்சு போட்டிருப்ப, உண்மையாகவே நீ கிழித்திருப்ப. அது ஏதோ நீ சும்மா விடுறன்னு நினைச்சோம். ஆனா நீ சொன்னது உண்மைதான். அந்த கோலியாத்தை அடித்து அவன் மேல் நின்று அவனை ஒரே ஒரு கல் அடித்து. அல்லேலூயா, தேங்க் யூ. ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தமாக அல்லேலூயா. என் இறுதி ஆயத்தமா இருக்கக்கூடிய உள்ளங்களும் ஆயத்தமா இருக்கு. எந்த உள்ளம் ஆயத்தமா இருக்கிறோம் அந்த உள்ளத்தை கர்த்தர் எரிய செய்வார். எலிசாக்கு பின்னாலே எலியா போயிட்டு இருந்தார். எலியாக்கு பின்னாலே எலிசா போனார். தெரியுமா உங்களுக்கு? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். இப்ப வாசிக்கவே கூடாது, நோட் பண்ணி மட்டும் தான் வச்சுக்கணும். அந்த வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா எலியாவுக்கு பின்னால ஒரு எலிசா போறார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கவே கூடாது. 2ஆம் வசனத்துல எலியா பார்த்து எலிசாவை பார்த்து சொல்றாரு, நீ இங்க இரு, நான் பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வர? அப்ப எலிசா சொல்றாரு, நான் இருக்க மாட்டேன், நான் உன் கூட தான் வருவேன். ஏன்? எனக்குள்ள இருக்கிற ஆவி விட மாட்டேங்குதுப்பா. எனக்குள்ள இருக்கிற ஆவி உன்னை தனி அனுப்ப விட மாட்டேங்குது. உன்னை விட்டு பிரிய விட மாட்டேங்குது. உன்னை விட்டு பிரிய முடியல. உன் கூடவே வரணும் போல இருக்குது, உன் கூடவே இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா உனக்குள்ள ஏதோ ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி என்னை நடத்துது. 4ஆம் வசனத்துல சொல்றாரு, எலிசா நீ இங்கே இரு, கர்த்தர் எரிகோ மட்டும் அனுப்புறாருன்னு சொல்றாரு. உடனே எலிசா சொல்றாரு எலியாவை பார்த்து, இல்லப்பா நான் அவன் கூட வரேன். ஏன்னா இப்படி அடம் பிடிக்கிறேன், ஏன்னா இப்படி நீ கூட்டவே வர, ஏன் இப்படி கேட்டுட்டே இருக்கிற சொன்ன உடனே அப்ப எலிசாக்குள்ள ஒரு ஆவி சொல்லுது, நான் சும்மா இருந்தாலும் என் ஆவி என்னை சும்மா விட மாட்டேங்குதுப்பா. நான் சும்மா இருந்தாலும் ஏதோ ஒரு எனக்குள்ள இருக்கிற ஆவி என்னை தள்ளிட்டு வந்துருக்கு. நான் சும்மா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை கொண்டு வந்து ஆலயத்துல அமர வைக்குது. நான் சும்மா இருந்தாலும் எனக்குள்ள இருக்க வல்லமை என்னை அமர வைக்குது. அங்க பார்க்கும்போது 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது எலிசாவை பார்த்து மறுபடியும் சொல்றாரு, நீ இங்கே இரு, கர்த்தர் என்ன யோர்தான் மட்டும் அனுப்புறாரு. அல்லேலூயா. எலிசா வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாரா? எலிசா சொல்றாரு, ஆமா அல்லேலூயா. நீ எரியலனா கூட ஆவி எரியும். நீ எரியலனா கூட உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எரியணும். நீ எரியலனா கூட உன் பாத்திரம் நிரம்பி வழியணும். நீ சும்மா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற பாத்திரம் பொங்கி வழிய வேண்டும். கடைசியா போன நேரத்துல எலியா மேல போயிட்டாரு. எலிசா அந்த பக்கம் நின்றுட்டாரு. மேல இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடிச்சு எலிசா அடிக்கிறாரு. எலியாவின் தேவன் எங்கேயும் சொல்லி அடித்த உடனே அப்போ எலிசாக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அந்த கரைக்கு இக்கரை வந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி கிரியை செய்ததான். எலியாவின் ஆவி எலிசாக்குள்ள இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் என்று சொல்லிப்பார். எலியாவுக்குள்ள இருக்கிற ஆவி அபிஷேகம் இரட்டத்தனையாய் எலிசாக்குள்ள இருக்கிறதை ஜனங்கள் பார்த்தார்கள். இந்த காலங்களில் சொல்றேன்,
உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இரட்டத்தனையாய் மாறும். உனக்குள்ள இருக்கிற வல்லமை இரட்டிப்பாய் மாறும். யார் சொல்ல போறீங்க? என் இறுதி ஆயத்தமா இருக்கு. யார் கர்த்தரிடத்துல மன்றாட போறீங்க? என் இறுதி ஆயத்தமா இருக்கு. அப்படி சொல்லுகிறவர்களால ஆவியை ஊற்ற வல்லமை. வாசிப்போம் 108ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஏன்? நான் எரிய விரும்புகிறேன். நான் மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். நான் மறுபடியும் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் மறுபடியும் ஆவியை பெறுகிறவனா விரும்புகிறேன் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி எல்லாரும் வேதத்தை கீழே வைத்து, எல்லாரும் வேதத்தை கீழே வைத்து ஒரு மனதோடு ஒரே அபிஷேக ஆராதனை. நல்ல கவனிங்க, ஒரே அபிஷேக ஆராதனை. ஏன் அப்படி பிளான் பண்ணிட்டேன்னா, சில பேர் அப்படியே அபிஷேகம் வழிஞ்சி நனைஞ்சி சட்டு பேண்டெல்லாம் நனைஞ்சிட்ட மாதிரி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்க ஒரு 30 பேர் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவங்க மட்டும்தான் அப்படியே குறைவாக்குறாங்க போல. அவங்க தான் 40 நாள் காத்துன்னு மழையிலையும் குளிர்லையும் உட்காந்து வாங்கிட்டு போற மாதிரி. சில பேர் அப்படியே நனைஞ்சி தலை மேலேருந்து நனைஞ்சி ஃபுல்லா நனைஞ்சி ஊத்திட்ட மாதிரி அப்படியே ஓடிடுறாங்க. ஒவ்வொரு மாசம் பார்க்குறேன் அபிஷேகம் கூட்டம் இருக்கும். முடிவில் ஆராதனை அபிஷேகம் கூட்டம் இருக்குன்னா இந்த குரூப் இருக்கணும். அப்படியே இந்த குரூப் இந்த க்ரௌட் அப்படியே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை நினைச்சுக்கிறாங்க. எனக்கு இல்லை 2 நாள் வந்தவங்களுக்கு தான், எனக்கு இல்லை முந்தானேத்து வந்தவங்களுக்கு தான், எனக்கு இல்லை நேற்று வந்தேன். இப்போ நான் சொல்றேன், இப்போ எல்லாருக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது யாருன்னா உத்தரவாதம் மிஸ் ஆனாங்களா? எகிப்துல மோசே விடுதலையாக்கி கொண்டு வரும்போது யாரா ஒருத்தர் மிஸ் ஆனாங்க? இல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன் கூட்டு வந்தார் தெரியுமா? வழியில நடக்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் எல்லாரும் பார்க்க வேண்டும். எல்லாரும் பார்க்க வேண்டும். வழியில கட்ட செய்கிற காரியத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும். அதனாலதான் இந்த அபிஷேகம். இப்போ அதனாலதான் அவங்க பிளான் பண்ணது. ஏன்னா ரொம்ப அபிஷேகத்துல போயிட்டு போனா எனக்கு வீட்டுக்கு போனோம்னு சந்தேகமா இருக்குது. ஒருவேளை மாறன் பாபு மீட்டிங் மாதிரி ஆகுது, கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் பெஞ்சில் நோன் வந்து போறாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. எனக்கே டவுட் ஆயிடுது. என்ன டவுட் ஆயிடுதுன்னா, ஒருவேளை நானும் அந்த 30 பேர் குரூப்ல உட்காரல, நானும் ஒருவேளை எனக்கும் அபிஷேகம் கம்மி ஆயிடுச்சோ, எனக்கும் அபிஷேகம் எனக்கு டியூல போயிடுக்குது போல, இன்ஸ்டால்மெண்ட்ல போயிடுக்குது போல அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் நேற்று ஜெபிக்கும் போது ஒரு பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பிளான் பண்ணேன்னா, இப்போ எல்லாரும் மேலேயும் கட்ட ஊற்ற அவர் வல்லமை. சொல்றீங்களா? மாம்சமான அடுத்த வார்த்தை மட்டும் சொல்லு. மாம்சமான தலையில கட்டுகிற ரூம் மேல, சுடிதார் போட்டு ரூம் மேல, பேண்ட் ஷர்ட் போட்டு ரூம் மேல, கலரு வயது வித்தியாசம் வயசு வித்தியாசம் பார்க்கல. ஆண்டவர் சொல்றாரு, யாவர் மேலும் 30 பேர் உட்கார மாத்திரம் மேல இல்ல, 50 பேர் உட்கார்றது மாத்திரம் மேல இல்ல. அப்பா சொல்றாரு, மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்று. மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்று. இப்ப நீ சொல்ல போறேன், நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. நான் சும்மா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சும்மா இருக்க மாட்டேங்குது. என்னை ஏதோ நிரப்புது, என் மேல ஏதோ ஊற்றப்படுகிறது, என்னை வல்லமையாக நிரப்புகிறது. காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த தலைமை கத்தர் உன்னால ஊற்று. உமக்கு நன்றி ஆகும். எல்லாரும் எழுந்து இருக்கலாம், எல்லாரும் எழுந்து இருப்பாங்க. கொஞ்சம் வாலண்டியர்ஸ் எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ற மட்டும் கொஞ்சம் கை வைத்து காட்ட. ஒரு 3 பேர் இந்த பக்கம், ஒரு 3 பேர் நீ அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வரும். அப்புறம் திடீர்னு அவங்க தெரியாம அபிஷேகத்துல ஆவியில நிரப்பப்பட்டு கீழே விழுவாங்க. ஏன்னா கர்த்தர் யாவர் மேல அவனுடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். யாவர் மேலே அவங்க வல்லமை. எத்தனை பேர் சொன்னீங்க? யாராவது 3 பேர். இன்னொரு பேர் நீங்க 3 பேர். அன்னி, ஸ்வேதா, தர்ஷினியா.
சரி, அப்படியே அன்னைக்கு மேலே போய் நின்றுங்க. அங்கங்க நில்லுங்க, பக்கத்தில் நிற்காது. நீங்கள் நில்லு, தர்ஷினிங்க நில்லு, ஸ்வேதா சந்திரன் நில்லு, நீங்கள் நில்லு ஸ்வேதா. அது உஷா இங்கே நில்லுங்க. எல்லாரும் கண்கள் நோக்கு, ஆண்டவர் நோக்கு. தேங்க்யூ லார்டு மக்கள் நாட்டு எல்லாம் கவனிங்க. சொன்ன வசனத்தை மாத்திரம் ஞாபகத்தில் வை. சொன்ன வார்த்தையை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சு, நான் எரியணும் தான் விரும்புகிறேன், நான் எரியணும் தான் கர்த்தர் பிரியப்படுறாரு. அதனால தான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தது சொல்றாரு. அதனால தான் பூமியின் மேல் ஆவியை போட வந்தது சொல்றாரு. நான் எரிய போடுறேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இங்க எரிகிற அக்கினி இங்க மாத்திரம் அல்ல, உன் வீடுகளுக்குள்ள இந்த அக்கினி இருக்கும். நீ வீட்டுக்குள்ள போய் பாரு, நீ செக் பண்ணி பாரு. 100% நான் சொல்றேன், 100% நான் சொல்றேன். உன் வீட்டுகளுக்குள்ள அக்கினி எரியலன்னா எனக்கு கேள்வி. உன் வீட்டுகளுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலாம் எனக்கு கேள்வி. 24 மணி நேரத்துல தேவாதி தேவனுடைய கரம் மால் மல்தனமா சந்தரா மகரந்தனமா சந்தரா நீமா சந்துரோ இயேசு நாமத்துல நான் எரியற, 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 நான்
வல்லமை வல்லமை ஆவியே என்னை மணலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை சந்தரமனா இந்த ஆலயத்துக்குள்ள நீ வரும்போது ஒரு சோர்ந்து போய் வந்த, ஒரு துக்கத்தோடு வந்த, ஒரு வேதனையோடு வந்த, இப்ப பார்த்த உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருக்கு, ஆரோக்கியமாயிருக்கு. மஹல்னா சந்தனா ராமா சத்துலானமா தேவனுடைய கருணைக்கு ஒரு சேனையை கத்தரின் இடத்துல இறங்கினார்.
ஆமென். மாம்சமான யாவர் மேலும் தேவ பிள்ளையே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி உன் மேல கூட ஊத்துறாரு. ஐயா உன் மேல கூட ஊத்துறாரு. தம்பி உன் மேல கூட ஊத்துறாரு. வாலிபன உன் மேல கூட ஆண்டவருடைய ஆவி கர்த்தர் ஊட்டி கொண்டு இருக்கிறார். பச்சை பாதம் உள்ள தேவன் அல்ல. இந்த கண்ணில் அந்த கண்ணில் பார்க்கிற அல்ல. ஒரே கண்ணில் ரெண்டு கண்ணில் அவர் நம்ம மேல பார்க்கிறது. அன்னிபாஷ ஆமென். அன்னிபாஷ வாயை விரிவாத்தாரு தேவ பிள்ளையே. ஈராபா லக்க பிடால வாயத்தாங்க மூடிட்டு நல்லா தெரிஞ்சு இந்த வீடியோல தெரியும் நீ எப்படி இருக்கிறேன்னு. ஆமென். இந்த வீடியோல தெரியும். ஆமென். சிஸ்டர் இந்த வீடியோல தெரியும். பிரதர் இந்த வீடியோல தெரியும். நீ எப்படி இருக்கிற, எப்படி துதிக்கிற, எப்படி ஆராதிக்கிற, எப்படி நீ பார்க்கிற, எப்படி இருக்கிற தெரியும். அதை காட்டிலும் ஆண்டவர் பார்க்கிற தேவன். அதை காட்டிலும் ஆண்டவர் காண்கிற தேவன். நல்லா துதித்து இருந்தே, நல்லா அக்னியில் அபிஷேகத்துல நிறைந்து இருந்தே. ஆமென். ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு மகளே, மகனை உனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, வாலிப தம்பி உனக்கு என்ன ஆயிடுச்சு, உனக்கு என்ன ஆயிடுச்சு மகளே என்று சொல்லி கர்த்தர் மன வேதனையோடு கூட பார்க்கிறார். கர்த்தர் மன வேதனையோடு கூட பார்க்கிறாரு. இன்னைக்கு என்ன ஆயிட்டு, அபிஷேகத்தை இருக்கிற ஆவிய ஆத்மாவை அனுப்பி எழுப்பு. பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னது போல ஒரு வல்லமை அபிஷேகம் பற்றி ஏறிட்டோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்ப்பு நல்ல கரங்களை தட்டி வாய் விரிவா. அபிஷேகத்தினால உன்னுடைய முகம் குறிக்கப்படும். உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படும். வேதனைகள் மாறும். பிரச்சனைகள் மாறும். தொல்லைகள் மாறும். உன்னுடைய எல்லா சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்துல கடைசி ஓய்வு நாள்ல அபிஷேக ஆராதனைகளை கொண்டு வந்து ஆண்டவரே இறுதி ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இறுதி ஆண்டவரை பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட ஆண்டவரே தாவீதுகளை குறித்தும் ஆண்டவரே எலிசாவை குறித்தும் பற்றி எரிய வேண்டும் போது பற்றி எரியும் போது எல்லா கோலியாத்தை நீ விழப்பண்ணுகிற தேவன். எல்லா கோலியாத்தை விழப்பண்ணுகிற தேவன். எல்லா கோலியாத்தை அமைக்கிற தேவன். மாற்றி ஆண்டவரை போடுகிற தேவன். அபிஷேகத்துல ஆவில் இருக்கும் போது கோலியாத்தை வந்து நின்னாலும் ஒன்னும் இல்லை. அந்த அபிஷேகம் பார்த்து ஓடத்தக்கதாக உதவி செய்யும். பேசினபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம்.